ஹலோ, வர 27/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராம் நவமி பாருங்க. அதுக்கு நைவேத்தியத்துக்கு நான் என்ன பண்ண போறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். எங்காங்கல்ல நீர்மோர் பானகம் வடபருப்பு இதுதான் நைவேத்தியம் பண்ணுவோம் நாங்க. அப்புறம் தேங்காய் உடைச்சு வெத்தலைவாக்கு பழம் அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுவோம். எல்லாருக்கும் பானகம் மோர் இதெல்லாம் கொடுப்போம் நைவேத்தியம் பண்ணிட்டு. இந்த ட்ரிப்பு பேசிட்டே இருக்கும்போது என் பேத்தியோட ஃப்ரெண்டுல இருந்து அவ அம்மா வந்தா. அப்போ அவ சொன்னா, மம்மி எங்காத்துல எங்க மாமியார் சொல்லுவா கண்டிப்பா கசகசா பாயசம் பண்ணி நிவேதியம் பண்ணணும்னு சொல்லுவா. அவ எங்க பண்ணணும்னு சொல்லுவா. இது ரொம்ப வருஷமா நாங்க எங்காத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டா எங்க மாமியார் அது ராமருக்கு பிடிச்ச பாயசம் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னா. பட் அதனால என்ன ஒரு பாயசம் பண்ண போறோம் சொன்னா உடனே என் பேத்தி இருந்தா நம்ம ஆத்துலயும் பண்ணலான்றாவோ. பண்ணலாமே, நம்மளும் அந்த எவ்வளவு நாளையா போறது அந்த கசகசா பாயசத்தை பண்ண லீவா இருக்கு. சரி அதையும் பண்ணி நிவேதியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலான்ட்டு இன்னைக்கு இந்த கசகசா பாயசமும் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கசகசா பாயசத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். கசகசா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பை வெந்நீர்ல ஊற போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் அரிசி அதை கலந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் தேவையான அளவு போட்டுக்க போறேன். சர்க்கரை, நெய், அதில் வறுத்து போட முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பால். நான் இன்னைக்கு சர்க்கரை போட்டு தான் பண்ண போறேன். நீங்க வெல்லம் போட்டு பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, மட்டை துளி நெய் விட்டுன்னு இருக்கேன். இந்த அரிசி அதில் போட்டுறேன். இது பாருங்க, ஒரே ஸ்பூன் தான், ரொம்ப கிடையாது. மணமா இருக்கும். கொஞ்சம் வறுத்து போடும்போது ஊற வச்சும் போட்டுடலாம். பட் வறுத்து போடும்போது நல்லா மணமா இருக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சுக்கிட்டோம். பொரிஞ்ச உடனே எடுத்துருவோம். அடுத்து இந்த கசகசா இதையும் வறுத்து பண்ணும்போது ஈஸியாகவும் மசியும். அப்புறம் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் பச்சையா இருக்கிறத விட. பொரியறது பாருங்க. அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் தீஞ்சு போகிற வஸ்து. ஹீட் ஆச்சுன்னா ரொம்ப போதும், எடுத்துடுறேன். தேங்காவை இப்போ அடுப்பை அணைச்சுட்டேன். நான் சும்மா போடுறேன். அப்படியே அரைச்சாதான் நிறைய பால் கிடைக்கும். இதில் ஒட்டின்னு இருக்கு பாருங்க. இந்த கசகசாலாம் நல்லா வந்துடும் இதோட சேர்ந்து ஒட்டின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஒரு சுத்தின்னு வரேன். ஊற வச்சிருக்க முந்திரியை போட்டு விடுறேன். நான் இதில் கொஞ்சம் பாலை விட்டு அரைக்க போறேன். இப்போ பாருங்க, நல்லா வழுவோன்னு அரைச்சின்னு வந்திருக்கேன். இந்த வால்நீலையே விட்டு தான் பண்ண போறேன். ஆனால் எப்படி கெட்டியா இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் பாலை விட்டுப்போம். இப்போ பாருங்க, இப்போதான் நான் அடுப்பை மூட்டுறேன். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 2 கொதி வந்தோடனே சக்கரை போடலாம். கலரிண்டே இருக்கணும், இல்லைன்னா ஜொய்யன்னு பிடிச்சுன்றோம். ஏன்னா இதில் 2 அரிசி வேற வச்சிருக்கேன் இல்லையா, அதனால தான். பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷத்துல நான் கையே எடுத்தோம்னா அவ்வளோதான், பிடிச்சிரும். பாருங்க, நல்லா திக்கா எடுத்தா. இப்போ இதுக்கு சர்க்கரையை போட்டுருவோம். ஒரு கரண்டி, இது ஒரு கரண்டி, 3 கரண்டி போட்டிருக்கேன் மொத்தம் நான். இது சரியா இருக்கும் உங்களுக்கு. இது கொதிக்கட்டும். இந்த சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லையா, இது கொதிக்கட்டும். பொதுவாக இந்த கசகசாவோட தன்மை நம்ம வயத்து புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் நல்லா ஆற்றும். எப்படின்னா, எங்கள் அம்மா கொடுப்பா கசகசாவை பாலில் ஊற வச்சுருவா. 2 தேங்காய் வச்சு அம்மியில் நல்லா 4 ஓட்டு ஓட்டிட்டு அதை அப்படியே பச்சையாகவே கொடுப்பா. கொதிக்க கூட விட மாட்டா. சுட்டு சர்க்கரை போட்டுட்டு அதை குடிங்கோ, வெறும் வயிற்றுல குடிங்கோ, இந்த புண்ணெல்லாம் ஆறும் அப்படின்பா. அடுப்பை சின்னதாக வச்சதால பிடிக்காம வந்திருக்கு. நல்லா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சுடுத்து. இப்போ கொதி வர போகிறது. இது பாருங்க, இவ்வளோ திக்கா நம்மளால குடிக்க முடியாது. கொஞ்சம் கேரா இருக்கும்பா பொதுவாகவே இந்த கசகசாக்கோட தன்மை. அப்படி தேங்காய் வேற சேர்த்துருக்கோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பால் கலக்கிறேன். ஏலக்காவை போட்டுருவோம். ஜாதிக்காய் பிடிக்கிறோம், ஜாதிக்காய் போட்டுக்கோங்க. பச்சை கற்கண்டு அதெல்லாம் போட்டால் இந்த இதோட ஃப்ளேவர் தெரியாது நமக்கு. கசகசாவோட ஃப்ளேவர் தெரியாது. ரொம்ப லைட்டாக ஏலக்காவை போட்டுக்குவோம் பாயசம்ன்றதால. இதை சுற்றி வர கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. போதும், இறக்கிடுவோம். கசகசா பாயசம் ரெடி. பிடிக்கவே இல்லை பார்த்தல. இப்போ இதுக்கு இந்த முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுருவோம். நெய்யில் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த முந்திரியை போட்டுருவோம். முந்திரி எடுத்துருவோம். திராட்சையை போடுவோம். திராட்சை வறுத்து அடுத்து பானகம் பண்ணலாம். இது எல்லாரும் பண்ணுறது தான். சரி, இருந்தாலும் எல்லாம் நம்ம பண்ணும்போது காட்டலாமே அப்படின்றதுக்காக தான். பிகினர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே. இது ஒரு 4 டம்ளர் ஜலம் இருக்கும். இதில் ஒரு 1/2 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 3/4 கப்புக்கு போட்டிருப்பேன் வெல்லம். நாட்டு சக்கரை தான் போடுறேன். ஒரு சிட்டிக்கை உப்பு, சுக்கு பொடி, அப்புறம் இந்த லெமனை பிழிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், ஏலக்காய் பொடி. அப்புறம் இது நல்லா கரண்டியால் கலந்துடும். நல்லா கரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், பானகம் ரெடி. இப்போ அடுத்தாப்பில் நீர்மோர் பண்ணலாம். இங்கே பாருங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, துளியோண்டு
பச்சை மிளகா, இஞ்சி, மட்டா, உப்பு. பொதுவாக அப்பெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் பட்டாந்தரேன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் குறப்பாக இருக்கும் சமையல் ரூமில். அந்த எள்ளெல்லாம் வந்து தேய்ப்பா தேவஸ்தப்போ அதை ஊற வச்சுட்டு அந்த இதில் இந்த கருவேப்பிலையும் உப்பையும் போட்டு நல்லா அப்படியே கையாலேயே தேய்ப்பா. அதனோட மனமே தனியாக இருக்கும். அப்புறம் அதை மோரில் கரைப்பா. நமக்கு இப்போது மிக்ஸி இருக்குது, அதனால் நான் மிக்சியில் அரைச்சி காட்டுறேன். இது பார்த்தீங்களா, இதை க்ரஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த தயிர் அதில் விட்டே ஒரு செலுப்பு இல்லை. இந்த பெருங்காய பொடியும் போட்டு விட்றேன். இப்போ பாருங்கள், அதிலே இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன் நான். வடிகட்டிடுவோம். அப்படியே குடிக்கிறவா குடிங்கோ, நல்லது தான். இந்த குழந்தையெல்லாம் வாயில் கிடைக்கும்னு சொல்லுவா இல்லையா, அதுக்காக தான் நான் வடிகட்டுறேன். கொத்தமல்லியை பொடியாக நெருக்கி போட்டுக்கலாம். இந்த வெள்ளரிக்காவை அப்படி சீச்சு வச்சுருக்கேன் பாருங்க, அதை கொஞ்சம் போட்டு. இப்போது இதுக்கு நாங்கள் கடுகு தாளித்து கொட்டுவோம் இல்லையா, நான் இப்போ இந்த வடப்பருப்புக்கு தாளித்து கொட்டும் போது கொட்டலான் இருக்கேன். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த நீர்மோர் உங்களுக்கு ஆண்டு வரணும்னா நீங்கள் நிறைய பேருக்கு தாராளமாக கொடுக்குறேன். வரவா பரவாயில்ல, பொதுவாக கொடுப்போம் இல்லையா எல்லாருக்கும் இன்றைக்கி. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டு வரணுன்னா ஒரு மூடி எலுமிச்சை பழத்தை நன்னா, ஒரு மூடியோ 2 மூடியோ நன்னா அந்த மோருக்கு தக்கினது பிழிஞ்சல்னா இன்னும் கொஞ்சம் நன்னா நிறைய பேருக்கு கொடுக்கலாம் கலந்து. இப்போ அடுத்தாப்புல வடபருப்பு பண்ணலாம். அதுக்கு பாருங்க தேவையான சாமான்கள். பயத்தம்பருப்பு ஒரு குட்டி கரண்டியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுருவோம். ஜலம் இல்லாமல் நன்னா வடிச்சுருவோங்க. ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அடுத்து இந்த வெள்ளரிக்காய் பாருங்க, தோலை நீக்கிட்டு பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். அடுத்து மாங்காய் பொடியாக நெருக்கி வச்ச கிளிமூக்கு மாங்காய். அப்புறம் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தக்கின உப்பு. அப்புறம் ஒரு அரை மூடி லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அது பிழிஞ்சு விட்றேன். அவள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு சாலட் மாதிரி கூட இருக்கும், நல்லா தொட்டுன்னு சாப்பிட்லாம் நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு. அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நெருக்கி போட்டுக்கணும். அடுப்பை மூட்டின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மோருக்கு தாளித்து கொட்டிடுறேன். அடுத்து இந்த வடபருப்புக்கு தாளித்து கொட்டிடணும். இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எண்ணெயிலே கொஞ்சம் போட்டுருவோம். இதில் கொட்ட வேண்டியது. இப்போது மாங்காய் கிடைக்கிறது, மாங்காய் போடும்போது ரொம்ப ஜோராக இருக்கும். கேரட் போடுறவா கேரட் கூட சீவி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வடபருப்பு ரெடி. பார்த்தீங்களா, ஸ்ரீராம் நவமி நைவேத்தியங்கள் ரெடி ஆகிடுத்து. கசகசா பாயசம், பானகம், வடபருப்பு, நீர்மோர். அது இல்லாமல் நம்ம வெத்தலைப்பாக்கு சீவல் வச்சுண்டு பழம், தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா. எங்கள் மாமியார் சொல்வா, அப்போல்லாம் இப்போ போகிற வரலாம் அந்த காலத்தில் ரொம்ப இப்போ இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிடுறது பாருங்க, எல்லாருக்குமே தருவோம். நிறைய இடத்துல பாருங்க, கோயில் வாசலில் இப்போ ராமநவமி அன்னைக்கு இந்த நீர்மோர் பானகம்லாம் வச்சுருப்பா, வச்சு எல்லாருக்கும் கொடுப்பா. வரவா எல்லாரும் வாங்கி குடிக்கலாம், சுவாமி நிவேத்தியம் பண்ணிட்டு தருவா. அப்புறம் இவெல்லாம் என்ன பண்ணுவாலாம், எங்கள் மாமியார் சொல்லுவா, அப்போல்லாம் விசிறி கூட கையில் தருவாலாம் எல்லாருக்கும். அப்புறம் தயிர் சாதமும் கொடுப்பாலாம் அப்போல்லாம் அந்த காலத்தில். இது கேள்விப்பட்டிருக்கேன் நான். நாங்களே ஒரு முறை எங்கள் மாமியார் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஸ்ரீராம் நவமின்னு இல்லை, பொதுவாகவே அதை முன்னிட்டு நான் தரேன் இருந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கா விசிறி வாங்கிட்டு வந்து. அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் ராமரை பற்றி, பெருமாள் பற்றி, மகாவிஷ்ணு எல்லாம் ஒன்று தானே நமக்கு. அதனால மெயினாக விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்படி ஒன்றுமே தெரியாதவா கூட ராமராமன்னு சொன்னால் கூட போகும்பா. அது மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க. எல்லாரும் ராமநவமிக்கு இந்த மாதிரி எல்லாம் நைவேத்தியங்கள்லாம் பண்ணி சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் கொடுங்கோ, பரவா எல்லாருக்கும் நீர்மோர் பானகத்தை கொடுங்கோ. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.